تتلو علينا في الكواكب بل وأشرف من سيد الخير نبي. الله الرحمن الرحيم. சங்கைக்குரிய முஃமினீன்களே, உலகத்தினுடைய நிலைப்பாடு சூடாகிக் கொண்டே இருக்கிறது. ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலே சூடு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. காரணங்கள் என்பது மரங்கள் அதிகமாக அழிக்கப்படுவதும், காடுகள் அழிக்கப்படுவதும், புகை அதிகமாக வெளிப்படுவதும், வாகனங்களின் வழியாக புகைகள் அதிகம் வெளிப்படுவதும் தான் சூடு அதிகமானதற்கான நவீன மிஷின்களின் வழியாக வந்திருக்கக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றுகள் இது உலகத்திலே சூட்டை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதனாலே நம்முடைய பங்களிப்பை பொறுத்தவரையிலே அந்த சூட்டை உலகத்தில் தணிப்பதற்காக நம்மாலான முயற்சிகள் நம்முடைய வீடுகளிலோ தெருக்களிலோ நாம் சார்ந்த இடங்களிலோ ஒரு செடி கொடிகளை உண்டாக்குவது, ஒரு மரங்களை உண்டாக்குவது என்பது இருக்கிறதே, அப்படிப்பட்ட அந்த கடுமையான நிலைகளிலிருந்து ஒரு குளுமையை ஏற்படுத்துவதற்கு உலகத்திலே ஒரு சுத்தமான நிலையை, அசுத்தமான காற்றுக்களை எல்லாம் அது உறிஞ்சி எடுத்துக் கொள்கிறது. மரங்கள் என்பது சுத்தமான காற்றை தருகிறது. எனவே அந்த அடிப்படையிலே செடி கொடிகளை உண்டாக்குவதையும் மரங்களை நடுவதையும் அதை நாம் பேணுவதிலையும் கவனம் செலுத்த வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா 19 இடங்களில் மரத்தை பற்றி சொல்கிறார். மரங்களை மற்றவைகளோடு இணைத்து ஒரு 14 இடங்களில் சொல்கிறார். விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தஆலா 13 இடங்களில் அதை பற்றி அல்லாஹ் தஆலா ஆர்வப்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கலிமாவுக்கு உதாரணமே, கலிமத்து தௌஹீதுக்கு உதாரணமே, மஸல் கலிமத்தின் தய்யிபத்தின், கலிமா தய்யிபாவுக்கு உதாரணம் ஷஜரத்தின் தய்யிபா, நீண்டு வளர்ந்த மரங்களை போல அல்லாஹ் தஆலா சொன்னான் என்று சொன்னால், ஒரு மோமினை பொறுத்தவரையிலே மரத்தோடு உள்ள ஒரு தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கூட அல்லாஹ் தஆலாவுடைய அந்த ஒப்பீடு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சோனத்தை பற்றி நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கக்கூடிய செய்தி குர்ஆனிலே என்னவென்று சொன்னால், அடர்ந்த சோலைகள், நிறைந்த மரங்கள், இதுதான் சோனத்தினுடைய நிலைப்பாடு என்று குர்ஆன் சொர்க்கத்தை வர்ணிக்கும் பொழுதெல்லாம் அது அடர்ந்த சோலையாக இருக்கும், ஏராளமான மரங்கள் நிறைந்திருக்கும், நீர்நிலைகள் இருக்கும், தோட்டங்கள் இருக்கும் என்றுதான் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி உலகத்திலே ஒரு மனிதர் ஒரு தஸ்பீஹ் செய்கின்ற நேரத்தில் அதற்கு பகரமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா அவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்திலே மரத்தை நடுகிறான் என்று கூட ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. எனவே நன்மையை நாடி மரம் வளர்ப்பது, அதிலே நாம் கவனம் செலுத்துவதை குர்ஆன் ஷரீஃப் ஹதீஸ் ரொம்ப வலியுறுத்துகிறது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யகரிசு கரசன் அவ் யஸ்ரஉ ஸரஅன், ஒரு முஸ்லிம் அவர் ஒரு மரத்தை நடுகிறார், ஒரு செடியை நடுகிறார், அல்லது விவசாயத்தை கண்காணிக்கிறார் என்று சொன்னால், வளர்ந்த அந்த செடி கொடிகளிலிருந்தோ மரங்களிலிருந்தோ ஒரு பறவை ஏதாவது கொத்தி சாப்பிட்டார், அவ் இன்சான் மனிதன் அதை பயன்படுத்துகிறான், அவ் பஹீமத் அல்லது கால்நடைகள் அதிலிருந்து உள்ள இலைகளை சாப்பிடுகிறது என்றால், இல்லா கான் லஹு பிஹி ஸதகா, அதன் காரணத்தினால் இவனுக்கு நன்மை எழுதப்படுகிறது என்று சொன்னார். நன்மை எழுதப்படுகிறது என்று மாத்திரமல்ல, மார்க்கத்தில் இந்த அளவுக்கு வருகிறது, உன்னுடைய மரங்களிலிருந்து ஏதாவது ஒரு பொருளை மற்றவர்கள் திருடி தின்றாலும் கூட, திருடனுக்குண்டான அவனுக்குள்ள நிலைங்கிறது வேற, ஆனால் திருடிய நிலையில் திருடப்பட்டாலும் கூட இந்த மரத்துடையவனுக்கு, இந்த மரம் தொடர்புள்ளவனுக்கு சதக்கா வழங்கப்படுகிறது என்று, அதற்காக நன்மை வழங்கப்படுகிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனால யுத்த காலங்களில் கூட உலகத்தில் அழிவைத்தான் யுத்தம் என்பது உண்டாக்கும். ஆனால் அந்த அழிவை உண்டாக்கக்கூடிய யுத்த காலத்திலே கூட மரங்களை நீங்கள் வெட்டக்கூடாது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, மரங்கள் செடிகளிலே கவனம் செலுத்துங்கள், அவங்களுடைய வறுமையை போக்கும் என்று சொன்னார். உங்களுடைய வறுமையை போக்குவதிலே அதிலே தனி கவனம் இருக்கிறது என்று சொன்னார். அது மாதிரி துன்யவியான பயன்கள் மாத்திரமல்ல, ஆகிரத்தினுடைய பயன்கள், ஒரு மனிதனுடைய கபரிலே வேதனை செய்யப்பட்டிருக்கிறது ஸல்லல்லாஹு சொன்னார். இந்த கபர் வேதனை செய்யப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அதுக்கு பகரமாக ஒரு செடி அந்த இடத்தில் நட்டி அதனுடைய பசுமையின் காரணத்தினால் வேதனை குறைக்கப்படுகிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னா, மரம் செடி கொடிகளின் விஷயத்திலே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் என்பதையும், அதனால் துன்யவியான உகவியான பயன்பாடுகள் இருக்கிறது என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. மரம் என்பது அது நமக்கு பலவிதமான பாடங்களை தருகிறது என்று சொல்கிறார், பலவிதமான படிப்பினையை தருகிறது. மரங்கள் என்பது மண்ணில் தான் அது வளர்கிறது,
அது தங்கத்தட்டிலோ வெள்ளியிலோ அப்படியே இல்லை. மரங்கள் என்பது மண்ணில் வளர்கிறது. அது மாதிரி சாதாரணமான ஒரு நிலையில் இருந்துதான் மனிதனுடைய வெற்றிக்கான அடிப்படை என்பது அவன் வாழும் சூழலை பொறுத்து தான் இருக்கிறது. மனிதனுடைய வெற்றி என்பது வாழக்கூடிய சூழல், அவன் எப்படி இருக்கிறான், எப்படி பயன்படுகிறான் என்பதை பொறுத்துத்தான் ஒரு மனிதனுடைய வெற்றி அமைந்திருக்கிறது என்பதை மரம் நமக்கு பாடமாக சொல்கிறது என்று சொல்வது. அது மாதிரி மரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். மரத்தினுடைய வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு வரல பார்க்க முடியாது. மரங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வளரும். அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் சில முயற்சிகளை செய்தாலும், சில காரியங்களை வியாபாரமோ தொழில்துறையோ மற்ற எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி என்பது இன்னைக்கு உண்டாக்கி நாளைக்கு உண்டாகுவதல்ல, அது படிப்படியாகத்தான் என்பதை அந்த மரம் மனிதனுக்கு பாடமாக சொல்லித் தருகிறது என்று நம்ம என்பது சொல்கிறோம். அதே மாதிரி மரங்களை பொறுத்தவரையிலே கீழே எந்த அளவுக்கு வேர் விடுகிறதோ அந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி, எந்த அளவுக்கு மரங்கள் கீழே வேறு விட்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி. அது மாதிரிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய தனிமை வாழ்க்கை, அவனுடைய ரகசிய வாழ்க்கை எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதோ அதை கொண்டுதான் அவனுடைய வாழ்வினுடைய வெளிச்சம், அவனுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் வேண்டும் என்று சொன்னால் ஆடம்பரமான பகட்டான காரியங்களை செய்வது கொண்டல்ல, அவனுடைய தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கையினுடைய சுத்தம் என்பது எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் அவனுடைய வாழ்வினுடைய மற்ற காரியங்களில் வெளிச்சம் உண்டாகிறது என்பதை மரம் நமக்கு பாடமாக சொல்கிறது என்று சொல்வார். அல்லாமா ஷிப்லி நுஅமானி ரஹ்மத்துல்லாஹி வரலாறு என்பது பிரபலமானது என்று சொன்னாங்க. ஷிப்லி நுஅமானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு தடவை ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு மரத்தை பார்த்தார்கள். அந்த மரம் அவர்களுக்கு பாடம் சொல்வது போல் இருந்ததாம். யா ஷிப்லி குன் மிஸ்லி, ஷிப்லி அவர்களே நீங்கள் என்னை போல் ஆகிவிடுங்கள். யா ஷிப்லி குன் மிஸ்லி, ஷிப்லி அவர்களே நீங்கள் என்னை போல் ஆகிவிடுங்கள். எர்மீனனி பில் அஹ்ஜார், கற்களை கொண்டு என்னை அடிக்கிறார்கள், ஆனால் அரிமீனும் பில் அஸ்மார், அவர்களுக்கு நான் பழங்களை அல்லவா தருகிறேன். கற்களை கொண்டு என்னை அடிக்கிறார்கள், நான் அவர்களுக்கு பழங்களை அல்லவா கொடுக்கிறேன். அது மாதிரி மற்றவர்கள் ஏதாவது வேதனை சொல்லக்கூடிய சொல்லோ செயல்பாடோ அனுகூலிகள் இருந்தாலும் கூட உன்புறத்திலிருந்து நீ வெளியாக்குவது என்பது நல்ல பலன்களையும் பயனுள்ள காரியங்களையும் சொற்களையும் தான் என்று அந்த மரம் எனக்கு சொல்வது போல் இருந்தது என்று அல்லாமா ஷிப்லி நுஅமானி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார். ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. எல்லா மரங்களும் ஒரே மாதிரியா, அது மாதிரி ஒவ்வொரு மனிதனிடத்திலே ஒரு சிறப்பு இருக்கு. யாரும் மட்டமானவர்கள், யாரும் லேசானவர்கள், ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் ஒவ்வொரு விதமான சிறப்பை வைத்திருக்கிறான் என்பதை அந்த மரம் பாடமாக சொல்கிறது என்று பெருமக்கள் நமக்கு அதிலிருந்து படிப்பினைகளையும் பாடங்களையும் சொல்லித் தருவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகியல் ரீதியான தீனியான உகர்வியான எல்லா பயன்பாட்டுக்குரிய காரியங்களையும் கவனத்தோடு செய்து இது உலகத்தில் வெற்றி பெற்ற நல்லவர்களில் அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்து உலகத்தில் எல்லோருக்கும் நன்மையை நாடக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன்.